ராதே கிருஷ்ணா, வணக்கம். நாங்கள் சிஎம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பாதகம் தீர்த்த படலத்தை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? பழியஞ்சின படலம். குலோத்துங்க பாண்டியனோட ஆட்சி காலத்தில் ஒரு பெண்ணு அம்பு பட்டு இறந்துடுறாங்க. அதே மரத்துக்கு பின்னால் இருக்கிற வேடன் தான் அந்த பெண்ணை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட கணவர் சொல்லவும் உடனே சிவபெருமான் இந்த இவங்களுக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த குலோத்துங்க பாண்டியனுக்கும் அந்த பெண்ணோட கணவருக்கும் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அப்படி அவர் சொல்லலை அப்படின்னாக்கா இந்த பழி யார் மேலே வரும்? சிவபெருமான் மேலே தான் வரும். மதுரையில் சிவபெருமானுடைய ஆட்சி தான்ப்பா நடக்குது. அங்கே ஒரு பெண்ணு இறந்துருச்சு, நல்லது செஞ்ச ஒரு வேடன் குற்றவாளி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே பழி வந்துருமே அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அவங்களுக்கு உண்மை எடுத்து சொல்கிறாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதகம் தீர்த்த படலம். அதாவது ஒரு அந்தனர் குடும்பத்தில் ஒரு இளைஞன் இருக்கான். அவன் எப்போவுமே நடன மங்கைகள் மேலே மோகம் கொண்டு அவங்க கூடவே எப்போவுமே இருக்கான். இருக்கிற செல்வங்கள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்றான். இதனால் அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையான நிலைமைக்கு வந்துடுது. அவங்களுக்கு காசு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இளைஞன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தாயவே வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போகிறான். அப்படி அவன் காட்டு பக்கமாக அவங்க தாயை இழுத்துட்டு போகும்போது திருடர்கள் அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் யாரோட வேலை? சிவபெருமானோட வேலை தான். அதுக்கப்புறம் அந்த அந்தனரும் இறந்துடுறாரு. அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, கையில் காசு இல்லை. அப்படிங்கும்போது அந்த இளைஞனுக்கு ரொம்ப கொடுமையான வியாதி வந்துடுது. நம்ம செஞ்ச தப்புக்கு தான் நம்மளுக்கு இப்படி வியாதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவறெல்லாம் உணர்ந்து அப்படியே நடக்க முடியாமல் தள்ளாடிக்கிட்டே வராரு. அப்படி வரும்போது மதுரையில் இருக்கிற நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வராரு. வந்ததுமே நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, எப்படி கோவிலுக்குள்ளார போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே உக்காந்துட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து சிவபெருமானும் பார்வதியும் ஒரு வேடர் வடிவத்தில் வராங்க. அதுக்கப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, இவனுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிட்டு வர அப்படிங்கிறாரு. உடனே பார்வதி தேவி சொல்கிறாங்க, அவன் தன்னுடைய தாயவே கொடுமைப்படுத்தினவன், அவனையெல்லாம் மன்னிக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே வராரு. ஏப்பா அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த இளைஞன் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. சொன்னதுமே, ஏப்பா இதை என்கிட்ட சொல்கிற, இந்த எல்லா பாவத்தையும் தீக்கிற பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு உள்ள ஒருத்தர் இருக்கார் பாரு, அவர்கிட்ட போய் உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழுதுட்டு நீ பிச்சை எடுத்து சாப்பிட்ணும், இந்த கோவிலையே ஒரு 108 தடவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அது சிவபெருமானோட வாக்காவை நினச்சிக்கிட்டு உடனே அந்த இளைஞன் என்ன பண்ணுறாரு, அந்த பொற்றாமரை குளத்தில் மூழ்கி எந்திரிச்சிட்டு சிவபெருமான் கிட்ட போய் நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்ற. அப்படி அந்த கோவிலுக்கு அவரால் என்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையை செஞ்சு தன்னுடைய வாழ்நாளை கழிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்ததுமே பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் இவ்வளோ பாதகமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு போய் இப்படி ஒரு நல்ல வழி காமிக்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, என்னுடைய கழுத்தில் இருக்கிற பாம்புக்கு கூட தான் விஷம் இருக்குது, ஆனால் அதையும் காப்பாற்றுற பொறுப்பு யாருக்கு இருக்குது? எனக்கு தான் இருக்குது. மனிதர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கெட்டவங்கள் ஆயிடுறாங்க, அவங்கள திருத்தற வேலை எனக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி தேவி யார்? நம்ம எல்லாருக்கும் அம்மா வச்ச அம்மாவுக்கு தானே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தெரியும். நல்லவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, ஏன் அவங்கள பார்க்க மாட்டேங்கிறீங்க? கெட்டவங்களுக்கு உடனே போய் காட்சி கொடுத்துட்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கெட்டவன் தன்னுடைய தவறை உணர்ந்து முழுசாக என்னைய சரணடைஞ்சு அவன் மன்னிப்பு கேட்கும்போது உடனே நான் அவனை மன்னித்து ஏற்றுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் இருக்கிறவங்களையும் கெடுத்துருவான். ஆனால் நல்லவங்க எப்போவுமே என் மேலே நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்க தர்மத்தை மீறி அவங்க நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி தேவி சொல்கிறாங்க, உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிறாங்க. இதுதான் பாதகனுக்கும் அருள் கொடுத்த படலம். நாளைக்கு என்ன திருவிளையாடல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.